மூவி பஃப் பிக் ஷாட்ஸில் ஷார்ட் லிஸ்டான 5 படங்கள் இப்போ தேட்டரில் ப்ளே ஆகிட்டு இருக்கு. உங்களுக்கு பிடிச்ச படத்தை நீங்கள் ஓட் பண்ணுங்கள். அதிகமாக யாரும் ஆசைப்படக்கூடாதுன்னு புத்தர் ஆசைப்பட்டாங்க இல்லையா? இந்த சுவற்றில் எழுதக்கூடாதுன்னு எழுதி வைப்பாங்க இல்லையா? அந்த மாதிரி தான் எழுதுவோம். அவங்களுக்கு தான் அது பார்த்தீங்கன்னா அதை பார்க்கும்போது உங்களுக்கு 2-3 ஃபீல் வரும். ஒன்றும் பயம் வந்துடும் எடுத்த உடனே, இப்படி ஒரு இடமா அப்படின்னு பண்ணி எடுத்து பார்க்கும்போது வந்து அவர் என்ன நினைச்சாரோ அதை கொண்டு வந்துட்டாரு ஸ்க்ரீன்ல அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய விஷயம். ஒரு 11 மினிட்ஸ்க்கு ஒரு சிங்கிள் ஷாட் இருக்கும். அது எப்படின்னா பார்த்திபன் சார் அதெல்லாம் யோசிச்சு பார்த்தா எவ்வளோ கஷ்டன்றது. ஒரு 10 நிமிஷத்துக்கே எவ்வளோ இதுவாக இருக்கு. மொத்த படத்தையும் அவர் எடுத்திருக்காருன்றது வந்து பயங்கர ஹேட்ஸ் ஆஃப் டு பார்த்திபன் சார். அதெல்லாம் அந்த கஷ்டங்கள் பார்க்கும்போது தெரியுது அவரோட புதுமை முயற்சிக்கு அது ஒரு நல்ல ஒரு இதுவாக இருந்துச்சு. ஆமா, அந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும். குழந்தைங்க அப்போ அந்த பாட்டு ஆரம்பத்தை சொல்லி கொடுக்குறது எப்படின்னா மேலே ஒருத்தவங்க கக்கா கிக்கி கூ கூ சொல்லுங்க கக்கா கிக்கி கக்கா கிக்கி கூ கூ கக்கே குக்கு குக்கு கே கே. தெய்வத்தால் ஆகாதெனும் முயற்சி தன் மெய் வருத்த கூலி தரும்னு சொல்லுவாங்க. எந்த ஒரு விஷயத்தையுமே நம்ம அதிகப்படியான முயற்சி எடுக்கும்போது தெய்வத்துடைய சக்தியை தாண்டி அந்த முயற்சி வந்து வெற்றி பெறணுவாங்க. அந்த மாதிரி இன்னைக்கு நம்ம மூவி பஃப் இன்சைட் அவுட்ல நம்ம சந்திக்கிறது சட்டம் என் கையில் டீம். அனைவருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? மிக்க நன்றி. நல்லா அருமையா திருப்பி பிஃபோர் இன்டர்வியூ நிறைய பேசியிருப்பீங்க. உங்களுக்காக ஒரு செக்மெண்ட் இருக்கு. இப்போ வந்து சட்டம் உங்க கையில தான் இருக்கு. இதுல வந்து ஒரு 4-5 குற்றங்கள் இருக்கு. இந்த குற்றத்துக்கு வந்து நீங்க என்ன வந்து சொல்யூஷன் சொல்ற மாதிரி ஓகேவா? ரெடியா? நாங்களே எடுக்கணுமா? பரவாயில்ல, புதுசா இருக்கு இது. எல்லாரும் நீங்க எடுத்தீங்கன்னா நான் பேலன்ஸ் எடுத்துக்கிறேன். இன்னும் உங்களுக்கு தான் யாரும் இல்லை. யார் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணலாம். பஞ்சாயத்து கேள்வி அது. இதுக்கு நீங்க பதில் சொல்லி ஆகணும், போட்டே ஆகணும். ரெடி மாஸ்டர், நீங்க ஆரம்பிங்க. ஆரம்பிங்க மாஸ்டர். சட்டம் என் கையில். தற்போது போன் அடிக்ஷன் எல்லோரிடமும் அதிகமாகிவிட்டது. அதை குறைக்க என்ன பண்ணலாம்? 2 போன் வச்சிருக்காங்கன்னா ஒரு போனை மாத்திங்க, கொஞ்சம் குறைஞ்சிடும். ஒரு போன் வச்சிருக்கோம் சொல்லுங்க. ஒரு போன் வச்சிருக்கீங்க ஆஃப் பண்ணி வச்சிட்டீங்கன்னா அடிக்ஷன் கொஞ்சம் குறைஞ்சிடும். எப்படின்னு இப்ப எல்லாருக்குமே எல்லா போன்லயும் ஒரு ஆப்ஷன் ஆஃப் பண்ணிருக்கீங்க. சிலது சென்டர் பண்ண ரொம்ப சிம்பிள். என்ன அப்படின்னா வந்து சில இடத்துக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு வந்து ஒரு விஷயம் நம்ம வச்சுக்கணும். எப்படின்னா சாப்பிடும்போது யூஸ் பண்ணக்கூடாது, ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ண போகும்போது முக்கியமாக அங்கே யூஸ் பண்ணக்கூடாது. எல்லாம் பேப்பர் பிடிக்கிற மாதிரி ஆயிடுச்சு இப்போ, ஓகேங்களா? ஸோ அங்கே யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு வச்சுட்டிங்கன்னா ஒரு நாளில் வந்து உங்களுக்கு ஒரு அதுக்காக ஒரு 2 மணி நேரம் 1 மணி நேரம் அந்த மாதிரி குறைஞ்சிடும். முக்கியமாக சார்ஜ் போட்டு பேசக்கூடாது. ஆமாம், இது உங்களுக்கு தான் சொல்லுங்க. அவசரமான போன் டக்குன்னு எடுத்துட்டேன், சார் தான் புடிங்க விட்டாரு. உண்மையில சார்ஜ் போட்டு யாரும் போன் பேசாதீங்க, அது நல்ல விஷயம். புக்ஸ் நிறைய படிக்கணும், ஓகேங்களா? ஏன்னா நமக்கு சும்மா இருக்க நேரத்துல வந்து ஏதோ அது வந்து நீங்க இ புக்னு வச்சுக்கிட்டு போன்லயே படிக்கணும். அது வந்து போன் யூஸ் பண்றதுக்கான தண்டனை நினைச்சுக்க போறாங்க. ஓகே, புக் படிக்கணும். வந்து போனை குறைக்கிறதுக்கான நம்ம கையில தான் இருக்கு. போனை சொல்லல, குறைக்கிறதுக்கான நேரமும் நம்ம கையில தான் இருக்கு. கையில வச்சுக்கோங்க, பாக்கெட்ல வச்சுக்கோங்க. முக்கியமா சைலண்ட்ல போட்டுட்டீங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு போனை, உங்களுக்கு அது யூஸ் பண்றதுக்கான நேரம் வந்து ரொம்ப கம்மியாயிடும். நீங்க எடுத்து பார்த்துட்டு ஓகே இவங்களாம் கால் பண்ணிருக்காங்களா, திருப்பி கால் பண்ணுங்க அவங்களுக்கு. அந்த டைம் போயிடும். இல்ல அப்பனாலும் 3 நிமிஷம் தான் பேச போறாங்க, பண்ணாலும் 3 நிமிஷம் தானே. இல்ல அப்படின்னா வந்து நீங்க இந்த ஸ்மார்ட் போன் யூஸ் பண்ணாம பழைய டைப் போன் இருக்கு, அந்த கீபேட் ஓகே போன் இருக்கு பாத்தீங்களா, சின்னதா இருக்கும். நேம் சாரி இது அதெல்லாம் பிரச்சனை. நீங்க ஸ்மார்ட் போனை வச்சுக்கீங்க, வேணான்னு சொல்லல. அதை ஆஃப் பண்ணி வச்சுட்டு தேவையான நேரத்துல எடுத்து ஒரு இன்ஃபர்மேஷன், இன்னைக்கு எல்லா இன்ஃபர்மேஷனும் அதுல தான் இருக்கு. அதனால தேவைப்பட்டால் எடுத்து அதுக்குன்னு ஒரு டைம் ஒதுக்கிட்டு வச்சுக்கோங்க, பயன்படுத்திக்கலாம். ஸோ நம்ம குறைக்க நினைச்சா எது வேணா பண்ணிக்கலாம். நீங்க குறைப்பீங்களா மாஸ்டர்? இது எப்படின்னா அதிகமா யாரும் ஆசைப்படக்கூடாதுன்னு புத்தர் ஆசைப்பட்டாங்க இல்லையா? இந்த சுவற்றில் எழுதக்கூடாதுன்னு எழுதி வைப்பாங்க இல்லையா? அந்த மாதிரி தான் எழுதுவோம். அவங்களுக்கு தான் கரெக்ட்.
இல்லை அண்ணன் அதான் ஆக்சுவலாக அண்ணன் இவ்வளோ டீட்டெயிலாக டக்குன்னு இவ்வளோ சூப்பராக பேசிட்டாரு. இது நீங்கள் ஏதோ ஒரு மாதத்துக்கு முன்னாடி கொடுத்து பேசுகிற மாதிரி இருக்கு. சூப்பராக சொல்கிறாரு. என் மாஸ்டர் மாஸ்டர் சூப்பர் மாஸ்டர். ரைட், அடுத்து டைரக்டர் சார். துரோகம் செய்தவர்களுக்கு என்ன தண்டனை சொல்லுங்க. எனக்குலாம் இன்னும் டேஞ்சரா இருக்கு. நண்பர் என பழகி துரோகம் செய்பவருக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம்? அவங்க கிட்ட மொத்தமா நம்ம விலகி இருக்கிறது அவங்க பெரிய தண்டனையா இருக்கும். ஓகே, சிம்பிளா முடிச்சிட்டேன். இப்போ ஒருத்தர் நம்ம ஒரு ரொம்ப ட்ரஸ்ட் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அது ரொம்ப ட்ரஸ்ட் நீங்க உடைக்கிற அப்படின்னா நம்ம விலகி போயிட்டோம்னாவே ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு கண்டிப்பா ஒரு இடத்துல பெரிய தண்டனையா இருக்கும். இல்லை, நான் எப்படி எனக்கு ஒரு ₹1,00,000 அவங்ககிட்ட ஒருத்தர் வாங்கிட்டான். வாங்கிட்டு கொடுக்காம தப்பிச்சு போயிட்டான். அவனை நீங்க ஒதுக்கி வந்து அவனே தப்பிச்சு வர்றதான் பிளான். நீங்க ஒதுக்கி வச்சு அவனை பண்ற மாதிரி இருக்குது. இல்லைங்க, இப்போ நான் ₹1,00,000 கொடுத்துருக்கேன். இப்போ ₹1,00,000 நான் கொடுத்துருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அந்த ₹1,00,000 எடுத்துட்டு ஓடி போயிட்டான். அதே அவன் உண்மையா இருந்தா நாளைக்கு ஒரு 5-10 லட்சம் நான் கொடுத்துருப்பாங்க. அவன் மொத்தமா வாங்கி ஓடி இருக்கலாம். இழந்துட்டான் இல்லையா? நம்ம விலகிடணும். இல்லைண்ணா, ஃபர்ஸ்டே வாங்கும்போது 10 லட்சமா இருந்தா என்னன்னு கேட்குறாரு அண்ணன். மிக்சர் பாரத் படத்தை அதில் என்ன ஆகுது, ஒரு இடம் வந்து ₹1 கோடி சொல்லி நம்பி இந்த ரஜினி சார் கேரக்டர் வாங்கிடுவார். சத்யராஜ் சார் கரெக்டு பொட்டி கொடுத்துட்டு வந்து சொல்லுவார். சத்யராஜ் சார் கேரக்டர் ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க இந்த மாதிரி, டேய் நல்லா ஏமாந்தியா ₹1 கோடியை, அது ஏன் இடமே இல்லடா, நான் வெறும் போர்டு இந்த இடத்துல காயத்தையே போட்டு வச்சிருந்தேன் அந்த கன்ஸ்ட்ரக்ஷன், அதை நம்பி ஏமாந்துட்டேன், ₹1 கோடி போச்சா அப்படின்னு ஒன்னே டக்குன்னு இவரு, டேய் நீ தானே ஏமாந்த, ₹1 கோடி இல்லடா 80 லட்சம் தான் இருக்கு, 80 லட்சம் எனக்கு லாபம் தான். அந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் 10 லட்சமா கொடுத்தே ₹1 லட்சத்தோட போயிட்டாரு. இது ஒரு டிஃப்ரெண்டான தண்டனை. இல்லைன்னா இதுக்கு இன்னொரு ஆன்சர் கூட நான் யோசிச்சு அது படிச்ச உடனே எனக்கு தோணுது. இப்போ உங்க நண்பர்கள் வந்து உங்களுக்கு துரோகம் பண்ணிட்டாங்க, அது எப்படி நீங்க அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா, நீங்க அவரை மாதிரியே ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல்ல கட்டி அவருக்கு முன்னாடியே பாஷா அண்ணாமலை மாதிரி அப்படி கணக்கு போட்டு உட்கார்ந்தீங்கன்னா அவர் மாதிரி அவர் அந்த மாதிரி ஏமாத்தான போறாங்க. அவனே ஏமாத்திட்டு போறான்னா அவனை மாதிரி நம்மளும் எங்கேயாவது போய் பிச்சை எடுத்தா அவனை ஏமாத்தான் துரோகம் பண்ணோம். தேங்க்ஸ் 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 எப்படி சொல்லிருக்கீங்க? இல்ல, அவர் நடுவில் அவரோட கேள்வியே இல்லை. அதுக்காக தேங்க்ஸ் சொல்லி நீங்க. அடுத்து உங்கள் கேள்வி. நல்ல திரைப்படங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கவெனில் என்ன பண்ணலாம்? பொதுவாக நல்ல திரைப்படங்கள்ங்கும் போது அதற்கான அங்கீகாரம் கிடைச்சிருது. முன்னாடி மாதிரி இல்லை. தமிழ் சினிமா இப்போ ரொம்பவுமே சூப்பராக மாறி இருக்கு, வளர்ந்துருக்கு. ஸோ ஒரு நல்ல படம் எடுத்தால் அது யார் நடிகர், யார் ஹீரோ, அது எவ்வளோ பட்ஜெட்டில் எடுத்தாங்க, அந்த மாதிரிலாம் பார்க்காம நல்ல படம் வந்து தியேட்டரில் போய் பார்த்துடுறாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு இப்போ நல்ல திரைப்படங்களுக்கான அங்கீகாரம் நிச்சயமாக கிடைச்சதுன்னு நான் நம்புறேன். ஸோ இதன் மூலமாக தமிழ் சினிமா ஆடியன்ஸை நான் வந்து ஒரு தேங்க் பண்ணிக்கிறேன். ஏன்னா அவங்க வந்து இன்னைக்கு சூப்பராக ஆயிட்டாங்க. நல்ல படம் எங்கே இருந்தாலும் எந்த லாங்குவேஜ்ல இருந்தாலும் பார்க்குறாங்க. நம்ம பார்த்தோம் நிறைய மலையாள படம் ஹிட் ஆச்சு, தெலுங்கு படம் ஹிட் ஆச்சு, கன்னட படம் ஹிட் ஆச்சு. ஸோ நம்ம வந்து வேற லெவலில் ஆடியன்ஸ் ஆகிட்டோம். ஸோ முதல்ல நன்றி. நல்ல திரைப்படங்களுக்கு நீங்கள் அங்கீகாரம் இப்போ தரீங்க, இதே மாதிரி இன்னும் கொடுத்துட்டே இருங்க. உங்கள்கிட்ட வந்து பெண்களிடம் தவறாக நடந்து கொள்பவர்களுக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம்? ஃபர்ஸ்ட் வந்து கரெக்டான குற்றவாளியை ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா அவங்க வந்து பெண்கள் கிட்ட தவறாக நடந்திருக்காங்கன்னா அவங்கள கூட்டு போய் பெண்களாக மாற்றிடணும். பெண்கள் மாதிரி ஆப்ரேஷன் பண்ணி பெண்களாக மாற்றி சொசைட்டியில் வாழ வைக்கணும். முடிஞ்சு. ஓகே, அதான். அப்படி பெண்களா மாற்ற முடியுமா? தெரியல, அது மாதிரி இருக்குன்னு சொல்றாங்களே, ஆபரேஷன் அந்த மாதிரி. அண்ணா அவருக்கே தண்டனை கொடுத்துருக்காரு. அந்த மாதிரி இல்ல, ஆனா அதெல்லாம் ஹோட்டல் இருக்கணும் அப்படின்னா உடனே தண்டனை கொடுத்து, அதுவும் பெண்கள்கிட்ட தவிர துபாய் இதுதான் பாருங்க. நான் தப்பு பண்ணா இம்மிடியேட்டா இருக்கிறது ஹையஸ்ட் தண்டனை கொடுத்துடுறாங்க. அந்த மாதிரியான ஹையஸ்ட் ஸ்டாண்ட் கொடுத்தாதான் அதெல்லாம் நடக்காது. அதுவும் இருக்கிறது பெரிய விஷயம். இப்ப அந்த கொல்கட்டா அதெல்லாம் வந்து அது பார்க்கும்போது நமக்கே வந்து கையில ஒரு ஆணா இருந்து நமக்கே கையில பதறது அதை பார்க்கும்போது. ஸோ இதெல்லாம் இருக்கிறது ரொம்ப ஃபர்ஸ்ட் ஒரு ஹியூமன் முதல்ல வந்து ஹியூமனிட்டோட நடந்துக்கணும். அது ஆண் பெண் அப்படின்றது கிடையாது. ஒரு ஹியூமன் வந்து ஹியூமனா நடந்துக்கிட்டாலே எந்த அனிமலும் அதை பண்றது அந்த செயலை இல்லைங்களா? ஒரு ஹியூமனா நடந்துக்கிட்டாலே இது நடக்காது. இந்த மெயினாக சேஃப்கேஸு இல்லை இந்த குழந்தைங்க கிட்ட தப்பாக நடந்துக்கிறது இதெல்லாம் கண்டுபிடிச்சா இம்மீடியட்டாக வந்து தூக்கு தண்டனை கொடுத்துடணுங்கிறது தான் என்னுடைய கருத்து. ஏன்னா அவங்கள வச்சுக்கிட்டு அவங்களுக்கு சுவத்தை போட்டு தேவையில்லாமல் அவங்க அங்கே விசாரணை கூட்டிகிட்டு போயிட்டு அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு மறந்துடுவோம். அவனை வந்து சும்மா சொல்லுவோம் 2 வருஷம் கழிச்சு விட்டுட்டா கூட நமக்கு தெரியாது, அவன் வெளில வந்தான்னு கூட நமக்கு தெரியாது. பட் அவன் வெளில வந்து அவன் பாட்டுக்கு அவன் வேலையை பார்த்து எல்லாருமே மறந்துடுவாங்க. அவங்க மேபி தெரிஞ்சவங்களுக்கு மட்டும்தான் அவன் வெளில வந்தான்னு தெரியும். ஸோ அதெல்லாம் கண்டிப்பாக இம்மீடியட்டாக இது பண்ணி முடிச்சாதான் அடுத்தது பண்ணுறதுக்கு பயம் வரும்.
படத்துக்குள்ள போகலாமா? பேப்பர் வச்சுட்டாங்க. ஸோ சட்டம் என் கையில் ப்ரீ ப்ரொடக்ஷன் ப்ராசஸாக உங்கள்கிட்ட வர்றப்ப எப்படி வந்தது, அதை நீங்கள் எப்படி கன்சியூம் பண்ணீங்க ஆஸ் அ ப்ரொடக்ஷன் இதில்? ஃபஸ்ட்டு வந்து நல்லா க்ரியேட்டிவாக பண்ணீங்க, தேங்க்ஸ். அதுக்கு நம்ம 4 கொஸ்டின் சட்டமின் கையில் லிங்க் பண்ணி நல்லா பண்ணீங்க, ரொம்ப க்ரியேட்டிவாக இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நன்றி, நல்லா இருந்துச்சு. ஓகே. ஒன்று. ரெண்டாவது ப்ரீ ப்ரொடக்ஷனே அதான் ஒன்றும் இல்லை, கதை பண்ணிவிட்டு சொன்னார். எங்களுக்கு கேட்டவுடனே ரொம்ப அதான் நான் சொல்லியிருக்கேன், த்ரில்லர் ஜானர் ரொம்ப பிடிச்ச ஒன்று. ஸோ அதை கேட்கும்போது எனக்கு கதை கேட்கும்போது எல்லாருக்கும் நல்ல ட்விஸ்ட்டுகள்லாம் ஒர்க் ஆச்சு, சூப்பர், இது நல்லா இருக்கும்னு தோணுச்சு. பட் கிளைமேக்ஸ் கேட்டவுடனே ரொம்பவுமே ஃபீல் ஆயிடுச்சு. ரொம்ப எமோஷ்னலான ஒரு கிளைமேக்ஸ் அது எல்லாருக்குமே ரொம்ப ஒரு மாதிரி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் நான் நம்புகிறேன். எஸ்பெஷலி வந்து ஒரு ஃபேமிலி பாண்டிங்கில் இருக்க எல்லாருக்கும் அது ஒரு இது இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதெல்லாம் கேட்டவுடனே ஒரு இந்த கதை நல்லா ஒரு அட்லீஸ்ட் ஒரு குறைந்தபட்சம் ஒரு நல்ல படமாக இருக்குங்கிற மாதிரி ஒரு நம்பிக்கை இருந்தது. அப்புறம் அந்த போலீஸ் ஸ்டேஷன் போய் தேடினாங்க, அது எங்கே எடுத்தால் நல்லா இருக்கும்ட்டு. அது பார்த்தா நிறைய இடங்கள் தேடி பார்க்கும்போது ஏற்காட்டில் ஒரு இடத்துல வந்து ஒரு சூப்பரான ஒரு இடம் அமைஞ்சுது. அது பார்க்கும்போதே என்னென்னா அதை பார்க்கும்போது உங்களுக்கு 2-3 ஃபீல் வரும். ஒன்று பயம் வந்துடும் எடுத்தோடனே, இப்படி ஒரு இடமா அப்படின்ட்டு. அதுக்கான சீன் வச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஒரு சீன் இருக்கு. அந்த சீனை பார்க்கும்போதே ஒரு கொடூரமான ஒரு இடம். அங்கே போய் சாமானியனான ஒருத்தர், ரொம்ப நார்மலான ஒருத்தர், அதுக்கு தான் இப்போ என்ன மாதிரி ஒருத்தர்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அது ஆல்ரெடி ஒரு ஹீரோவா நல்ல எஸ்டாப்ளிஷ்டாக ஒருத்தர் போகும்போது ஒரு தப்பிச்சு வந்துருவாருன்ற ஃபீல் இருக்கும். இப்போ ஒன்றும் இந்த படம் வந்து மரியாதை ராமன் படம் வந்துச்சு, ராஜமௌலி சார் படம், அது சந்தானம் சார் கூட பண்ணாங்க. அந்த மாதிரி ஒரு வீடு, அந்த வீட்டுக்குள்ள போய் இப்படி ஒரு கேரக்டர் போய் மாட்டினா எப்படி இருக்குன்றதான பயம். அந்த இடத்துல வந்து நல்ல ஒரு ஆல்ரெடி ஒரு ஆக்ஷன் விஷால் மாதிரி ஒருத்தர் போறாருன்னா ஒரு அடிச்சு தோம்சம் மட்டும் வெளில வந்துருவாருன்ற ஃபீல் வரும்ல. ஸோ அந்த மாதிரி இதுல இந்த மாதிரி போலீஸ் ஸ்டேஷன்ல இவன் மாட்டிக்கிட்டா எப்படி இது பண்ணுவான்றது தான் அது ஒரு இதுவாக இருந்துச்சு. கேட்டோன்னே ரொம்ப பிடிச்சது. பஸ் அப்படியே ஒர்க் வந்து. நீங்க எப்போ எழுத ஆரம்பிச்சீங்க? இந்த ப்ராசஸ் எவ்வளோ வருஷம் ஆச்சு? அறியதா என்னன்னு கேட்க வந்தேன். அதனால ஸ்கிரிப்ட் ஆரம்பிச்சு எழுத ஆரம்பிச்சு 3 இயர்ஸ்க்கு முன்னாடி ஆரம்பிச்சது. அப்படியே ஒரு 1 இயர் அந்த ஸ்கிரிப்டை முடிக்கிறதுக்கே டைம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஷூட்டிங் முடிச்சு ரிலீஸ். ரைட்டிங்காக படிக்கிறப்ப அது எப்படி இருந்தது? நீங்கள் ப்ரொடக்ஷன் போகிறப்ப அந்த ப்ராசஸ் எப்படி நகர்ந்தது? நீங்கள் படிக்கல அப்படி இல்லை, அதான் சரியா பிகினிங் வந்து ஸ்க்ரீன் பிளேவாக ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா வந்து ஒரு ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் தான் ரொம்ப நல்லா இருந்துச்சு. நம்ம வந்து ஒரு விஷயம் ஃபாலோ பண்ணி போகும்போது அங்கே டக்குன்னு அங்கே ஒரு ஷாக்கிங்காக ஒன்று இருக்கும். அந்த மாதிரி நிறைய ஏரியா வந்து இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து கிளைமேக்ஸ் அப்படின்னு வரும்போது வந்து ரொம்ப ஒரு வேற ஒன்று ட்ரை பண்ணியிருந்தாரு. அது ரொம்ப இந்த படத்துக்கு அந்த கிளைமேக்ஸ் வந்து அப்படியே ஒரு கான்ட்ராஸ்டான ஒரு கிளைமேக்ஸ். அது ரொம்ப நான் ஒர்க் அவுட் ஆச்சு. இல்லை படமாக ஷூட் பண்ணி எடுத்து பார்க்கும்போது வந்து அவர் என்ன நினைச்சாரோ அதை கொண்டு வந்துட்டாரு ஸ்க்ரீன்ல அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய விஷயம். ஏன்னா இன்னைக்கு இருக்கிற சுச்சுவேஷன் நம்ம நினைக்கிறது வந்து ஸ்க்ரீன்ல கொண்டு வரதுக்கே நிறைய ஹர்டல்ஸ் இருக்கு. அதெல்லாம் அந்த கஷ்டத்தெல்லாம் தாண்டி தான் ஃபிலிம் எடுத்து நம்ம வந்து கொண்டு வந்து அதை பண்ண வேண்டியதாக இருக்கு. ஸோ அவர் என்ன நினைச்சாரோ அதை வந்து ஃபைன் டியூன் பண்ணி அழகாக வந்து கொண்டு வந்துட்டாரு. அதுவே ரொம்ப ஹாப்பி. நிறைய விஜய் டிவி ஷோஸில் பார்த்துருக்கோம், காமெடி ரோல்ஸ் பண்ணியிருக்கீங்க. இந்த பக்கம் வரப்போ போலீஸ், நீங்கள் காமெடிலேயும் நிறையா போலீஸ் ரோல்ஸ் பண்ணியிருக்கீங்க. இங்கே வந்து ஒரு சீரியஸான போலீஸாக வரணுன்றப்ப இல்லை ப்ரோ, இது வந்து ஒரு ஸ்டேஷனில் புதுசாக சேர்ற ஒரு போலீஸ் தான் ப்ரோ. ஒரு சின்ன பையன் நம்மள மாதிரி போலீஸ் ட்ரை பண்ணுற ஒரு பையன் இருப்பான்ல. ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்டேஷனில் புதுசாக வந்த ஒரு பையன், அவனுக்கு எதுவுமே தெரியாது, அங்கே போய் தான் எல்லாமே தெரிஞ்சுக்கிறான். ஸோ போலீஸ் ஸ்டேஷன் எப்படி இருக்கணும் அவன் அப்போ தான் பார்க்குறான். ஸோ அந்த மாதிரி ஒரு சின்ன கேரக்டர் ப்ரோ. ஸோ அதனால் இது வந்து டேரக்டர் என்ன சொல்லுவாரோ அதை வாங்கி பண்ணதுனால ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. இப்போ படத்தோடைய ப்ரொடக்ஷன் போகிறப்ப சில விஷயங்கள் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணிக்கணும், சில விஷயங்கள் வந்து நமக்கு பிடிச்ச மாதிரி எடுத்துக்கலாம். அப்படின்றப்போ உங்களுக்கு படத்துலேயே ரொம்ப நீங்கள் கஷ்டப்பட்டு எஃபர்ட் எடுத்த ஏதாவது ஒரு சீன் எங்களுக்காக சொல்ல முடியுமா? இல்லை ரிலீஸ் அப்போ தான் சொல்கிறேன். எஃபர்ட்னு இல்லை ப்ரோ. மெயினாக வந்து ஒரு படம் நமக்கு நல்லா இருக்கணும்னா அதுக்கு மெயின் ப்ரொடியூசர்ஸ் ஃபஸ்ட்டு. ஏன்னா நமக்கு ஸ்பெண்ட் பண்ணணும், இது ஏன் அது ஏன் தேவையில்லாமல். அதில் எனக்கு கிடைச்ச ப்ரொடியூசர்ஸ் வந்து சூப்பர். எல்லாருமே ரொம்ப என்ன தேவையோ அதை கொடுத்துட்டாங்க. செகண்ட், நாங்கள் சிங்கிள் ஷாட் ட்ரை பண்ணியிருக்கோம். ஒரு 11 மினிட்ஸ்க்கு ஒரு சிங்கிள் ஷாட் இருக்கும். அது எப்படின்னா போலீஸ் ஸ்டேஷன் உள்ளே இருந்து வெளியில் வந்து திருப்பி உள்ளே போய் திருப்பி வந்து லாரி எடுத்து லாரியை ஓட்டி மாஸ்டர் இவ்வளோ பெரிய போர்ஷன் இருக்கும். அது வந்து நாங்கள் வந்து கொஞ்சம் டஃப்பாக தான் இருந்தது. பட் அது முடித்தோடனே பயங்கர ஹாப்பி, எல்லாருமே ஒரு பாசிட்டிவ்னஸ் இருக்கும் இல்லையா, அது அந்த ஷார்ட்ல எங்களுக்கு கிடச்சி. அப்போ ஒரு 11 மினிட்ஸ் தான் எவ்வளோ டேக்கில் போயிருக்கும்? போச்சு டேக் ஒரு அதில் முத்தையா சார் வந்து பயங்கரமாக அந்த கிம்பிள் ஆப்ரேட் பண்ணுறதுல கிம்பிள் பர்சன் நம்ப மாட்டார், அவரே ஆப்ரேட் பண்ணுறாரு. அதில் அவர் இருந்ததால இந்த டேக் 9-10 டேக்ஸில் ஓகே ஆச்சு. அது எப்படின்னா உங்களுக்கு வந்து
ஒரு மிஸ்டேக் ஏதாவது நடக்குது ஒரு டேக்லன்னா முதல்ல எடுத்துனே நடந்துட்டா பரவாயில்ல, 1 நிமிஷத்துலயோ 1.5 நிமிஷத்துலயோ 10வது நிமிஷத்துல நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், திருப்பி முதல்ல தான் ஸ்டார்ட் பண்ணோம். அதுலேயும் அவருக்கு தான் நிறைய வேலை இல்லை. நான் கூட டைலாக்ஸ் நிற்கணும்னு சின்ன எமோஷனல் தான், பட் அவருக்கு வந்து ஆக்டிவிட்டியாகவே நிறையா இருக்கும். நிற்கணும், ஒரு இடத்துல தம் அடிக்கணும், யோசிக்கணும், வெளில வரணும், லாரி எடுத்து ஒரு இடத்துல நிறுத்தணும், அதெல்லாம் ரொம்ப அது ஸ்டார்ட் ஆகணும் கரெக்டாக அந்த டைமிங்க்கு. ஸோ இதெல்லாம் பண்ணி ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். அதை படமாக பார்க்கும்போது நல்ல ஒரு இது இருக்குது. நான் எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு நீங்கள் சொல்கிறப்பயே. எங்களுக்கு என்னன்னா இந்த படம்லாம் எடுத்தார்ல பார்த்திபன் சார், அதெல்லாம் யோசிச்சு பார்த்தா எவ்வளோ கஷ்டன்றது, ஒரு 10 நிமிஷத்துக்கே எவ்வளோ இதுவாக இருக்கு. மொத்த படத்தையும் அவர் எடுத்திருக்காருன்றது வந்து பயங்கர ஹேட்ஸ் ஆஃப் டு பார்த்திபன் சார். அதெல்லாம் அந்த கஷ்டங்கள் பார்க்கும்போது தெரியுது அவரோட புதுமை முயற்சிக்கு அது ஒரு நல்ல ஒரு இதுவாக இருந்துச்சு. இன்ஃபேக்ட் எங்கள் ட்ரெய்லரையும் பார்த்துட்டு அவர் வாழ்த்தி போட்டிருந்தாரு. பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப நல்லா வாழ்த்தி, சட்டம் யார் கையில் இருந்தாலும் வெற்றி உங்கள் கையில் இருக்கிற போட்டு அவரை வேற அவரோட பாணியில் போட்டிருந்தாரு. அது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அவ்வளோ ஒரு சீனியர் நம்ம கையில் போட்டது. ஒரு கிரேசி மோகன் சார் ஸ்டூடெண்ட் இருக்காங்க, இங்கே ஒரு காமெடியன் இருக்காங்க, அதேமாதிரி அந்த சென்னை 28 கலக்கியிருக்காங்க. இவ்வளோ காமெடி பேசஸ் இருக்கிற இடத்துல ஒரு சீரியஸான படம் பண்ணுறீங்க. பட் இன்கேஸ் நான் ஒன்று சொல்கிறேன், இப்போ இந்த படம் நல்ல வெற்றி பெறுது, நல்லா இது போகுது, அடுத்ததான் இவங்களை வச்சு ஒரு காமெடி படம் பண்ணீங்களா? ரெடியா இருக்கீங்க? எனக்கே வந்து இப்போ அடுத்ததா வந்து ஒரு காமெடி படம் பண்ணிட்டோம், சட்டமன்கள் மாதிரி த்ரில்லர் பண்ணிட்டோம். அடுத்து திருப்பி இந்த ஜானருக்குள்ள அடாப்ட் ஆகணும்ல, அடுத்து பயங்கர எமோஷனலா பண்றீங்களா, இவங்களே வச்சு பயங்கர எமோஷனலா பண்ணுவீங்களான்னா பண்ணுவேன். ஏன்னா நான் அது பண்ணணும்னு ஆசை. இவரை வச்சு என்டையரா ஒரு தேட்டர் அவ்வளோ ஒரு கதை பண்ணணும் அப்படின்னு எனக்கு ஆசை இருக்கு. அந்த மாதிரி பண்ணுவேனே தவிர திருப்பி காமெடியோ த்ரில்லரோ பண்ணணும். ஈவன் இதுலேயே கிளைமேக்ஸில் அந்த மாதிரி ஒரு இது இருக்குது, நம்புகிறோம். எல்லாருக்கும் அந்த இது கனெக்ட் ஆகி கண்ணில் தண்ணி வரும்னு நம்புகிறோம். இது எப்படின்னு சொல்ல போனால் ஒரு தோனி, ஒரு விராட் கோலி, ஒரு ரோஹித் சர்மாலாம் வச்சு ஃபுட்பால் மேட்ச் விளையாடுனா வச்சு இல்லைன்னா நான் சொன்ன 3 பேரும் எங்கே விளையாடுனாலும் ஜெயிச்சிருவாங்கன்றதுனால அந்த வேற மாதிரி. அண்ட் சினிமாவை நம்பி வரவங்க, உங்களை பார்த்து இன்ஸ்பயர் ஆகுறவங்க நிறைய பேர் இருந்துகிட்டே இருக்காங்க. 4 பேருக்குமே சேர்த்து சொல்கிறேன். உங்களுடைய பதில், சினிமாவை நம்பி வரவங்களுக்கு, அவங்க ஒரு நடிகராக இருக்கலாம், இயக்குனராக இருக்கலாம், சினிமாட்டோகிராஃபர், எடிட்டர், எந்த ஒரு ஃபீல்டாக இருந்தாலும் சினிமாவை நம்பி வரவங்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறதுனா ஒருத்தர் ஒரு பாயிண்ட். ஒரு விஷயத்தை நீங்கள் 100% லவ் பண்ணி உள்ளே வந்துட்டீங்கன்னா அது வந்து அது உங்களுக்கு தான். பேஷன்ஸ், பொறுமை ரொம்ப முக்கியம் சினிமாவுக்கு. நீ வேறு எதுவுமே தரல, பொறுமையாக இருந்தால் எல்லாருமே சக்ஸஸ் ஆகும். நீங்கள் விஜய் சார் ஒரு டைலாக் சொல்லுவார், இங்கே வந்து திறமை இருக்காதவன் திறமை இல்லாதவன் எவனுமே கிடையாது. வாய்ப்பு கிடைச்சாதான் வாய்ப்பு கிடைக்காதவன். வாய்ப்பு கிடைக்கிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா என்றைக்கும் ஒரு வாய்ப்பு கிடைச்சோம். 3ஆவது வச்சு சொல்லலாம்னா ஃபர்ஸ்ட் விஷயம் இன்ட்ரெஸ்ட். சினிமாவில் இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். சும்மா எல்லாரும் வந்தாங்களே நானும் அப்படி வரக்கூடாது. அது ஒரு உதாரணம் சொல்லணும்னா, இப்போலாம் ஃப்ரெண்டு ஒரு அப்பாக்கெல்லாம் ஊர்லலாம் ஃபோன் பண்ணுவாங்க. ஃபோன் பண்ணிட்டு இந்த மாதிரி அண்ணே அண்ணாங்கண்ணே உங்கள் அப்பா பேசுகிறேன், சொல்லுங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்குண்ணே. அண்ணாங்கண்ணே பையனுக்கு வந்து பாவம் படிப்பும் வரல, நீ தான் பார்த்தியே போகிறதான படித்தான். நான் படிப்பும் வரல, சரி ஏதாவது வேலை இது பண்ணிட்டு இருந்தால் பிஸ்னஸும் சரியாக பண்ண மாட்டேறாங்கண்ணே, ஒரு இதுவாக இருக்கான், ஒன்றும் ரொம்ப தருத்தியாக இருக்கான், என்ன பண்ணுறதுன்னு தெரியல, பேசாம அவங்க கூட சேர்ந்து சினிமாவில் எதுவுமே வரல, படிப்பு வரல, பிஸ்னஸுக்கு வரல, அறிவே இல்லைன்னா கூட்டு வந்து சினிமாவில் ஹீரோவாங்க. அவங்களுக்குலாம் என்னன்னா அந்த 15-20 கஷ்டங்கள் தெரியாது. என்ன நீ இந்த ஊர்ல தான் இருந்த, இவங்க தான் படிச்ச, நீ எப்படி நீ ஹீரோன்ற சினிமாவில் ஒருத்தனா இருக்கான்ற, அப்பயே வாங்க முடியாது, அப்படியே ஆயிடுறாங்க. அந்த 15 வருட உழைப்பு இருக்குல்ல, அவன் அந்த 15 வருஷம் வீட்லயே இருந்திருப்பான், ஜாலியாக அப்பா அம்மா கூடவே இருந்திருப்பான், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சுற்றி அதே வீடு, எவ்வளோ பெரிய விஷயம் அதெல்லாம். ஸோ அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் விஷயம் இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். 2வது டேலண்ட் இருக்கணும். இன்ட்ரெஸ்ட் மட்டும் இருந்தால் போதாது, டேலண்ட்ன்றது வளர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம எல்லாருமே வளர்த்துக்கிறத, யாரும் வரும்போது நல்ல டெய்லியுமே ஒரு அப்கிரேட் இதில் தான் இருக்கும் டேலண்ட்டு. 3வது வந்து இந்த விடாமுயற்சி. அது வந்து நம்ம ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கணும். 10 நோ வரும், போயிடக்கூடாது, இல்லைன்னு சொல்லி விட்டுறக்கூடாது, பண்ணிக்கிட்டே இருக்கணும். 4வது கொஞ்சோண்டு தான் இது, இதெல்லாம் 90% 5% லக்கு இருக்கும். லக்கு அது நம்ம கையில் இல்லை, அதை கூட தள்ளி வச்சு இந்த 95% சூப்பராக பண்ணிட்டா கண்டிப்பாக யாருக்காக இருந்தாலும் ஒரு இருக்கும். நானே ஒரு இன்ஸ்பிரேஷன் வச்சுக்கலாம். ஏன்னா எந்த விதமான எக்ஸ்ட்ராடினரியான டேலண்ட்டும் இல்லாமல், பார்க்க அப்படியே ஹீரோ லுக்கும் இல்லாமல் நம்மளாலே ஏதோ சினிமாவில் ஓரளவுக்கு இருக்க முடியுதுன்னா அதுக்கு வந்து நீங்களாம் அஃப்கோர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது ஒரு இப்படி ஒரு இன்ஸ்பிரேஷனாக எடுத்துகிட்டு கூட எல்லாரும் செய்யலாம். நானுமே வந்து இப்போ தான் இப்போ வந்துட்டு இருக்கேன். ஸோ அதனால அந்த அளவுக்கு ஒரு மெச்சூர்டாக ஒரு அட்வைஸ் பண்ணுற அளவுக்கு இல்லை. இல்லை உங்கள் அனுபவத்துலேருந்து சொல்கிறேன் ப்ரோ. என்னன்னா வந்து ஒரு நம்ம எப்படி இருந்தாலும் வந்துட்டோம். ஸோ வந்து ஒரு எப்படி சொல்கிறேன்னா, நம்ம இந்த உலகத்துக்கே சொல்கிறேன்,
வந்துட்டோம், ஒரு வேலை செய்யணும், எப்படி இருந்தாலும் நமக்கு வந்து வேலை செஞ்சால் தான் சாப்பாடு. ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு வேலை தான் இது. இருந்தாலும் எந்த வேலையாக இருந்தாலும் சரி அதை வந்து நம்ம ரொம்ப பிடிச்சி இன்ட்ரெஸ்டோட பண்ணோம். அதில் நமக்கு எது வரலன்றதை தெரிஞ்சு அதிகப்படியான இன்ட்ரெஸ்ட் வந்து ஒருத்தவங்களுக்கு வந்து டேலண்டாக மாறும். ஸோ அந்த மாதிரி வந்து அப்படி எடுத்துகிட்டு வந்துட்டோம்னா ஜாலியாக இருக்கும். நீங்கள் கேட்டால் ஸ்டேட்டாக பதில் சொல்லுங்கள். எனக்கு அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. நான் நாங்கள் பார்க்க வேண்டாம், நீங்கள் 3 பேரும் பெரிய இவங்க, ஒரு பாலச்சந்தர் வந்து ஒரு பிரபுதேவா இருக்காங்கன்ற மாதிரி இல்லைண்ணே, பார்க்குறவங்களுக்கு வருமா வராது. எங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, சும்மா நாங்களும் ஏதாவது தெரிஞ்சு சொல்லிட்டு இருக்கோம். ஆனால் இதெல்லாம் எல்லாருக்குமான கருத்து தான். இப்போ இதுவும் அவங்கவுங்க அனுபவத்துல இருந்து சொல்றாங்க. ஆமாம், ஓகே. ஒரு சர்ப்ரைஸ் அடுத்தது. செம சர்ப்ரைஸ். அடுத்த ஸ்கிரிப்ட் தரீங்களோ? இல்லை என் குழந்தை தான் சர்ப்ரைஸ்னா நம்ம படத்தோட ஸ்கிரிப்டே அவர் சொல்லிட்டாரு. இல்ல அந்த அளவுக்கு எங்களுக்கே இன்னும் சொல்ல சர்ப்ரைஸாக இருக்கு. நீங்க ஏன்னா அந்த அளவுக்குலாம் யோசிக்கிறீங்க? சின்னதாக தானே யோசிச்சிருக்கோம். நீங்க முடிச்சுட்டு சொல்லுங்க. ஒரு கவிதை. ப்ரோ எங்க கோ டைரக்டர் கிட்ட கூட நாங்கள் பார்த்தது. ஸ்கிரிப்டே ஆமா, ஐபிஎல் பார்த்துட்டு வெளியே உட்காந்து அவர் வந்து மும்பை இந்தியன்ஸ் ஃபேன். சண்டை நம்ம கூட சண்டை இதாங்க சிஎஸ்கே தனி ஒருத்தராக பாவம் போகிறேன். அப்படிலாம் யாரும் ஒரு போட்டாங்க, சும்மா ஃபன்னுக்கு சொல்லுங்க. உங்களுக்கு தான் கவிதை. சினிமா எனும் காதல் போட்டி, எதிர்ப்புகள் நிராகரிப்புகள் எனும் முள்ளுச்செடி, இந்த இருவரில் முந்தி போவது யாரடி? என் நம்பிக்கையில் வளர்ந்தேன் நானடி. சதீஷ் முத்துகிருஷ்ணன், சாதாரண பிள்ளையா, கிரேஜி மோகனின் சிஷ்ய பிள்ளை. நிறைய பேர் உங்களை மென்ஷன் பண்றாங்களா தெரியாது, பட் எனக்கு ஐ நோ சார் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுவாரு, நிறைய இடத்துல விஷ் பண்ணி பேசியிருக்காரு. ஓரம் ஒதுங்கி தூரம் நின்ற இவரின் ஆரம்ப காலகட்டம் உழைப்பால் தொடர் முயற்சியால் வெற்றி நடிகனாக நாயகனாக இந்த காலகட்டம் உங்களை நிறுத்தி இருக்கிறது. டைமிங் காமெடி தான் இவரது பிரம்மாஸ்திரம். ஆனால் அதை தாண்டிய மற்றொரு பிரம்மாஸ்திரம் நடிப்பு திறமை. அது இந்த படத்துல கொஞ்சம் நம்புறேன் பார்ப்போமா. இன்னும் காலங்கள் மாறலாம், வயது கூட ஏறலாம், ஆனால் இவர் குணம் இவர் மனம் என்றும் மாறாது. வெற்றிகளின் முதுகில் தலை குனிந்து அமர்வதை விட முயற்சிகளுக்கு முன்னே தலை நிமிர உழைக்கிறாய் நீ. தயக்கம் வேண்டாம், தடைகளை உடைத்தெறி, சட்டம் உன் கையில், விதிகளை மாற்றி நீ விந்தைகள் புரிந்திடு. வெற்றி நமது. அவருடைய தமிழ் அவருடைய இதில் சொல்லியிருக்காரு. அதில் ஒரு 5% நான் இருந்தால் கூட எனக்கு சந்தோஷம். நீங்கள் பெரிய டேலண்ட் நீங்கள் நினைக்கிறீங்களோ அதில் பெருசாக ஜெயிச்சு வரணும். மகிழ்ச்சி. சரி, அப்படியே ஃபைனலி இப்போ சட்டம் என் கையில் டீம் 4 பேர் இருக்கீங்க. 4 பேரும் கார்ல ரைட் பண்றீங்க. உங்க பிளேலிஸ்ட்ல இப்போ 5 6 பாட்டு நீங்க 6 பேரும் ஜாலியா கேட்டு, நீங்க 4 பேரும் 6 பாட்டு ஜாலியா கேட்டு போறீங்கன்னா என்ன பாட்டு கேட்பீங்க? பாட்டு எனக்கு வந்து 90s இங்கிலீஷ் பாப் ரொம்ப பிடிக்கும். ஓகே, 90s இங்கிலீஷ் பாப். ஓகேங்களா? ராஜா சார் பாட்டு. ஏன்னா அவர் கேட்கறது யாரோட மியூசிக் இருக்கீங்களா? 6 பாட்டு கேட்குறீங்க. பாட்டு ஓ பாட்டா? ஆளுக்கு ஒரு பாட்டு சொல்லுங்க, கடைசியா எல்லாருக்கும் பிடிச்ச 2 பாட்டு சொல்லுங்க. ஆளுக்கு 6 யோசிச்சு பார்த்துங்க. ஆளுக்கு ஒரு பாட்டு. ஆமா, சுந்தரி கண்ணால் முனிசி. ஓகே. நெக்ஸ்ட் அங்க லவ் ஜானக், நீங்க மெல்லியன என்ன? எனக்கு வந்து 20 கோடி எல்லாரும் பிடிச்ச பாட்டா தளபதி இளங்காத்து வீசுது அந்த பாட்டு ப்ரோ. ஓகே, இன்னும் 2 பாட்டு இருக்கு. 2 பாட்டு எல்லாரும் சேர்ந்து முடிவெடுத்து 2 பாட்டு சொல்லுங்க. இல்ல இன்னும் ஆளுக்கு ஒரு பாட்டு சொன்னா ஆளுக்கு ஒரு பாட்டு சொல்லிடலாம். ஓகே, இன்னொரு பாட்டு பண்ணி வச்சுங்க. ஆமா, அந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும். அவர் என்ன சொன்னார்னா, ஒரு நாள் இல்ல ஒரு நாள் இதை பாடுருவேன். அதுக்குதான் உங்க பாட்டை சொல்லுங்க, கடன் வாங்கி இப்படிதான் மாட்டீங்க. ரெடி பண்ணி வச்சுக்கிறீங்களா நீங்க? வாங்கிட்டாரு 20 கோடி 20 கோடி. அப்ப இன்னும் ஒரு பாட்டு சொல்லலாம். இன்னொரு பாட்டு நீங்க சொல்லலாம். இன்னும் ஒரு பாட்டா? அசுஸ்ததும் ஏதோ அப்படின்னு ஒரு பாட்டு இந்த படத்துல இருக்கு. அவர் என்னடா திட்டாரு. நல்லா இருக்கு. ரைட், ஓகே. சட்டம் என் கையில இருந்து ஒரு பாட்டு. எனக்கு வந்து
ஒரு புது முயற்சியாக இருக்கும். சிங்காரவேலத்தில் இந்த பாட்டு புதுச்சேரி கச்சேரி அதில் வந்து நடுவில் அதை ஃபுல் இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சுக்கிட்டு சூப்பராக பண்ணியிருப்பாங்க. இப்போ குழந்தைங்க அப்போ அந்த பாட்டு ஆரம்பத்தை சொல்லி கொடுக்குறது எப்படின்னா அந்த வேலை ஒருத்தவங்க கக்கா கிக்கி கூ கூ சொல்லுங்க கக்கா கிக்கி கக்கா கிக்கி கூ கூ கக்கே குக்கு குக்கு கே கே அம்மா பாருமா போயிடுவா பிரேக்ல அந்த பாட்டை வந்து கற்றுக்கிட்டு பாடுவான்னு நினைக்கிறேன். ரொம்ப பிடிக்கும் அந்த பாட்டில். அது எஸ்பிபி சார் பாடியிருப்பாரு. அது இல்லாமல் அவருக்கு ஏற்ற பாட்டு மாதிரியே இருக்கும் அந்த பாட்டு. சொல்லுவாங்க லைன்லாம் ஒரு கையில் இன்னொரு பிறந்தது வளர்ந்தது பாட்டு அந்த மாதிரி. வாலி சார் வேகமா எழுதி கொடுத்த பாட்டு அவரு எழுதுனது சூப்பர் சூப்பர். அண்ணே ஹுக்கும் 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 தலைவர் அவர் தலைவர்கிட்ட இருந்து இறங்கி வரமாட்டேன். தலைவர் வெளியே தெரியுது அவர் சொல்றாங்க. ஹுக்கும் மகிழ்ச்சி. என்ன சொல்றது, இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன், சட்டம் என் கையில் இதுவரைக்கும் நடந்த உரையாடல்ல தெரியுது கடின உழைப்பும் மிகப்பெரிய முயற்சிகளும் இருக்கு. உங்க உழைப்புக்கான ஊதியம் கண்டிப்பா உங்களை செப்டம்பர் 27 மேல வந்து அடையும். கியூப் சினிமா சார்பாக, மூவி பப் சார்பாக மிக பெரும் வாழ்த்துக்கள். நீங்க எல்லாருமே அடுத்தடுத்த உயரங்கள் உயர்ந்துகிட்டே இருக்கணும். நன்றி, மகிழ்ச்சி. தேங்க்யூ.